Joyful afternoon to all of you. சார் வந்தாங்க, குட் ஈவினிங் சொன்னாங்க. கொஞ்சம் பேர் சொன்னீங்க, 3 தடவை சொன்னப்பறம் கொஞ்சம் பரவாயில்லாமல் சொன்னீங்க. இது குழந்தைங்களுக்கு கிளாஸுக்கு போனோம்னு சொன்னால் ஜாய்ஃபுல் ஈவினிங்கோ இல்லை ஜாய்ஃபுல் மார்னிங்கோ சொன்னால் கிளாஸே சொல்லும். ஜாய்ஃபுல் மார்னிங் சொல்கிறது, ஜாய்ஃபுல் ஈவினிங் சொல்கிறதுக்காக குழந்தைகள்கிட்ட ஒரு ஜாய், ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்குறதுக்காக. அது குழந்தைங்களுக்கு எப்படி சொல்கிறோமோ அது மாதிரி பேரண்ட்ஸுக்கும் அது பொருந்தும். பட் பேரண்ட்ஸ் என்ன எனக்கு தோணுதுன்னா, ஏன் சார் நாங்கள் நீங்கள்லாம் பேசுகிறது கேட்குறக்கா வந்திருக்கோம், எங்கள் குழந்தைங்கள்லாம் ஆடும் பாடும், அதை பார்க்கறதுக்கு நாங்கள் வந்திருந்தா நீங்கள் என்னன்னா ஒவ்வொருத்தராக வர்றீங்க, ஏதோ பேசுறீங்க, இது ஏதாவது காதில் ஏறுமா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. என்னை பார்க்க அந்த மைண்ட் வாய்ஸ் கேட்குது. நான் சொல்கிறேன் உண்மையா? அப்போ சேர்ந்து சொல்லாமா? ஜாய்ஃபுல் ஈவினிங் ஆல் ஆஃப் யூ. எஸ், ஜாய் தான் முக்கியம். ஃபுல்லாக ஜாய்ஃபுல்லாக இருக்கிறோம். கடைசி வரைக்கும் குயிக்காக முடிச்சிடுவோம். கடைசி வரைக்கும் குழந்தைகள், எல்லா குழந்தைகளுடைய ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் இருந்து போகிறோம். ஓகே, இதில் எனக்கு மிக சிறப்பாக இருக்கிறது என்ன சொன்னால், முன்னால் 3 பேர் பேரண்ட்ஸுக்கு ஃபாதர்ஸ் அல்லது அந்த குழந்தையுடைய ரிலேட்டிவ்ஸ் யாரும் உட்காந்துருக்காங்க. இதில் ஜென்ஸ் ஆண்டு விழாவுக்கு வரக்கூடியது ரொம்ப குறைஞ்சி போயிட்டே இருக்குது. இதில் 3 பேர், அதில் ஒரு சார் என் ஃப்ரெண்டு லைன்ஸ் கிளப்பு, மிச்சம் 2 பேர் தான் இருக்கிறாங்க. மிச்சம்லாம் பின்னால் இருக்கான்னு நினைக்கிறேன். 1 minute எனக்காக அப்பாக்கள், தாத்தாக்கள், சித்தப்பாக்கள், மாமாக்கள் யாராவது வந்தால் ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப். அது கொஞ்சம் எந்திரிச்சு ஆகும். அப்பா மதர்ஸ் நல்லா கிளாப் பண்ணுவாப்பா, உங்களுக்கு நல்லா கிளாப் பண்ணுவாப்பா. நல்லா 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 பியூட்டிஃபுல். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ப்ளீஸ். மதர்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன், இங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம். அந்த ஃபாதர்ஸ் அல்லது அந்த ஃபாதர் ஸ்டேஜில் இருக்கவங்கலாம் என்ன பண்ணுறாங்க, குழந்தை வளர்ப்புனா அதுக்கு பெண்கள் தான் முழு காரணம் சொல்லி நம்ம பொறுப்பில் விட்டுறாங்க. அப்படி விடவே கூடாது. அப்படி விடாமல் நீங்கள் பிடிக்கிறது ஒரே டைம் எதுன்னு சொன்னால், இது மாதிரி பள்ளி விழாக்கள் வரும்போது 2 பேரும் வாங்க, அப்பா அம்மா 2 பேரும் வரணும். அதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. பின்னால் நம்ம பேரண்ட்ஸ் மீட்டிங்லாம் போட்டால் கண்டிப்பாக அப்பா அம்மா 2 பேர் வரணும். அப்போ தான் அந்த குழந்தைக்கு எங்கள் அப்பா அம்மா 2 பேருடைய கவனமும் என் மேலே இருக்குது அப்படிங்கிற அந்த எண்ணம் வரும். அந்த எண்ணத்தை உருவாக்க வேண்டியது பெற்றோருடைய கடமை. அதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. இல்லைன்னு இப்போ தாய்மார் நம்ம கொஞ்சம் ஏமாறுறீங்கன்னா, என் பிள்ளைக்கு எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்லிக்கிறது ஒரு சின்ன பெருமை இல்லை, பின்னால் ஏமாந்துருவோம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இதே அப்பாக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, உன்னை நம்பி என் பிள்ளையை விட்டேனே, எடுக்கிற மார்க்கை பாரு அப்படிம்பாங்க. அதனால தான் அவங்களே சேர்த்தே நம்ம கூட்டி பண்ணணும்னு சொன்னால் 2 பேரும் சேர்ந்து தானே வளர்த்தோம்னு சொல்லலாம். ஓகே ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் எஜுகேஷன்லேருந்து சார் கிறிஸ்டபர் சார் அற்புதமாக பேசுனாங்க. நெக்ஸ்ட் எஜுகேஷனில் நம்ம குழந்தைகள் என்ன பயன் பெறுகின்றார்கள் பற்றி சொன்னாங்க. எத்தனை பேர் அது நல்லா தெளிவாக கவனிச்சிங்கன்னு தெரியல, சிறப்பாக சொன்னாங்க. எப்படி மற்ற எஜுகேஷனுக்கும் நெக்ஸ்ட் எஜுகேஷனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன. இந்த நெக்ஸ்ட் எஜுகேஷனுங்கிறது நமது பகுதிக்கு, தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட முதல்ல வந்த உடனேயே அதை அமுல்படுத்தியது நான் தான், நம்ம ஸ்கூலில் தான். அதுக்கு நம்ம சார் தான் காரணம். நான் சொன்னாங்க, நான் உடனே அதை எடுத்துக்கொள்ள. என்னை இங்கேருந்து ஹைதராபாத் கூட்டி போய் அங்கே அவங்களுடைய எல்லா ப்ராடக்ட்ஸையும் காமிச்சு எப்படிலாம் அதை கற்பனை திறனோடு அதை மிக சிறப்பாக ஒரு ஸ்கில்லாக செய்கிறாங்கிறது காண்பித்து அதற்கு பிறகு அதை ஒத்துக்கொண்ட பிறகு இன்றைக்கு அது மிக சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். சிபிஎஸ்இ ஸ்கூல் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்கூல்ஸில் என்ன முறைகள் கடைப்பிடிக்கப்படுகிறதோ அதை விட சிறப்பானது நெக்ஸ்ட் எஜுகேஷன். அதை விட சிறப்பானது எந்த வகையிலுங்கிறத அவர் டெக்னிக்கலாக பேசினார். ஒரே ஒரு உதாரணத்தோடு நான் சொல்லிடுறேன். இன்றைக்கு குழந்தை யாராவது அம்மாக்கள் யாராவது எந்திரிங்க பார்ப்போம் ப்ளீஸ். இல்லை சார் எல்லாம் எந்திரிக்க சொல்லின்னு கேட்காதீங்க, சும்மா எந்திரிக்க பார்ப்போம். இப்போ நகிலேஷ் அம்மா இருக்காங்க, எந்திரிக்கலாமே. எனக்கு எல்லாரையும் தெரியும். ஏட்டா ஒரு நிமிஷம் இங்கே வந்துருப்போங்க பார்ப்போம். நல்லா கிளாப் பண்ணுங்க பார்ப்போம். சார் தெரியுங்கிறதுக்கு கூப்பிட்டேங்கிறதுக்காக எல்லாருமே தெரியும். இப்போப்பா நகுலேஷ் இன்டெலிஜென்ட் பாய் தானே, இங்கே வாங்க. அவன் இப்போ மேத்ஸில் 90 எடுத்துட்டு வர்றான்.
பேப்பரை கொண்டு வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறோம். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இன்னும் கொஞ்சம் 100 மார்க் எடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி. 100 மார்க் எடுக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏட்டா 100 மார்க்கு எடுத்துக்கலாம்லன்னு சொல்கிறாங்க. பியூட்டிஃபுல். அவங்க நல்லா கிளாப் பண்ணுங்க பார்ப்போம். தற்செயலாக ஒருத்தவங்களை கூப்பிட்டேன். அவன் நல்லா வெரி இன்டெலிஜென்ட் பாய் நகுலேஷ். நேற்று அந்த உட்காந்துருக்கான். எல்லா பாடத்துலையும் சூப்பராக மார்க் எடுப்பான். எப்போவுமே O+ தான் எடுப்பான். அது O+ எடுக்கக்கூடிய அந்த பையனுடைய அம்மா பையன் 90 மார்க் அது கூட எடுத்து போனா காமிச்சா சொல்லக்கூடிய முதல் வார்த்தை என்னது? ஏன்னா இன்னும் கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம்ல. இங்கே தான் பெற்றோர் தப்பு பண்ணுறோம். ப்ளீஸ், தப்பு பண்ணுறோம் இங்கே தான். 90 மார்க் மேலே எடுத்துட்டான்னு சொன்னால் அது மிகச்சிறந்த மார்க்கு. எந்த விதமான கண்டிஷனுமே இல்லாமல், எந்த விதமான நிபந்தனையுமே இல்லாமல் குழந்தைய கட்டி அடைத்து ஒரு முத்தம் கொடுங்க. சூப்பர்டா செல்லம், சூப்பர்டா செல்லம், அட்டகாசமான மார்க். அவ்வளோதான், முடிஞ்சு. அதுக்கப்புறம் அந்த குழந்தை என்ன செய்வான்? அந்த ஒரு இதுவே போதும் அவனுக்கு. வந்து தொடர்ந்து அந்த மாதிரி எடுத்துகிட்டே இருப்பான். அவன் எடுத்த மார்க் வந்து 90 எடுத்தாலும் சரி, 98 எடுத்தாலும் சரி, 99 எடுத்தாலும் சரி, ஏன்டா 100 மார்க் எடுக்கலைங்கிற மாதிரி பேசணும்னு சொன்னால் குழந்தை வந்து டயர்ட் ஆயிடும். இந்த என்ன எடுத்தாலும் இந்த அம்மாவை என்ன செய்ய முடியாது, திருப்திப்படுத்தவே முடியாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடும். சரியா? ரைட். இதில் யாரா ஒரு அம்மா அந்த பையன் எப்போதுமே மார்க் குறைச்சி எடுக்கிறான் அப்படின்னு நினைக்கக்கூடிய அம்மா, அது அப்பா கூட வரலாம். மனசு நம்ம வேலையாக இருக்குது. யாரா ஒருத்தன் வாங்க பார்ப்போம். ஏன் பையன் நீங்கள் நகுலேஷை கூப்பிட்டிய, எங்களெல்லாம் கூப்பிட மாட்டிய, குறைச்சி மார்க் எடுக்கிறான், அது மாதிரி யாராவது பார்க்கணும் பார்ப்போம். அம்மாவோ அப்பாவோ யாராவது ஒருத்தர் குறைச்சி எடுத்துட்டு இருந்தா யாராவது யாருமே இல்லை. யாருமே இல்லையா? ஒரு சிலர் இருக்காங்க, ஒரு சிலர் தான். இதுல யாரா வரீங்களா? ஒரு சில டம்மோ தான், நெக்லேஷ் அம்மா சொன்ன மாதிரி. யாராவது என் பையன் குறைச்சி எடுத்துட்டு இருக்கான், என் பொண்ணு குறைச்சி எடுத்துட்டு இருக்கா, அது மாதிரி யாராவது கமெண்ட் பேஸ் வாங்க. உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். வாங்க மேல எப்படியான வாங்க. இப்படியா வாங்க. குழந்தை பேரு முடிச்சிட்டாப்ல ஜெயராஜன். இப்போ ஹர்ஷினி படிச்சுட்டு. ஓகே ஓகே. ஜெயராஜன் டாப்பாக போயிட்டு இருப்போம். ஹர்ஷினி நல்லா படிக்கிறாளா? நல்லா படிக்கும். நல்லா ஓகே. ஜெயராஜன் நல்லா படித்தானா? மீடியமாக படிப்பான். ஓகே. இப்போ அவன் வந்து ஜெயராஜன் நம்ம ஸ்டூடெண்ட் தான், மீடியமாக படித்து இப்போ ஸ்கூலில் இப்போ ஹையர் ஸ்டாண்டர்ட் போயிட்டான். அவன் வந்து சாதாரணமாக மார்க் வந்து 35க்கு குறைவாக எடுத்துகிட்டு வரையில் நீங்கள் என்ன சொல்கிறது வழக்கம்? அட்லீஸ்ட் ஒரு 35ஆவது எடுத்துருக்கலாமே, பாஸ் ரேஞ்ச் கிரியேட் பண்ணி ஒரு 50 அந்த ரேஞ்சாவது எடுத்துருக்கலாமேன்னு கேட்க தோணும். 35 எடுத்த பையனை அவன் சொல்லக்கூடிய என்னது, ஏன்டா டே அட்லீஸ்ட் ஒரு 50ஆவது எடுத்துருக்க கூடாதாடா, அதான் கேட்க தோணுது. அட்லீஸ்ட் ஒரு 50ஆவது எடுத்துருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்க தோணுது. ஏட்டா அவன் வந்து ஆவரேஜ் பாய், பெரும்பாலும் 35, 40 ஒட்டி எடுப்பான். அவனை கேட்கக்கூடியது ஒரு 50ஆக எடுத்துருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்க தோணுது. கியர் வெரி கிளாப்பிங், பியூட்டிஃபுல். இப்போ அவங்க டாக்டர் படிச்சுட்டு இருக்கா, அவள் ரொம்ப சூப்பராக படிப்பா. கோ ப்ளீஸ். என்ன பியூட்டி அப்படின்னா, இதில் அவன் மக 5th படிக்கிறா, சூப்பராக படிப்பா. அவன் படிப்பு பற்றி ஒரு கவலையே இல்லை. பையன் படிக்கும்போது ஆவரேஜ் மார்க் படிப்பா, மார்க் எடுத்து 50 ரேஞ்சில் மார்க் எடுத்து பாஸ் பண்ணால் இப்போ மேலே போயிட்டுருக்கான். இதில் நல்லா படிக்கக்கூடிய எப்பொழுதுமே 90+ எடுத்து வரக்கூடிய நகுலேஷுக்கும் மார்க் குறைவாக எடுத்துட்டு இருக்கக்கூடிய இன்னொரு குழந்தைக்கும் உள்ள வித்தியாசம் என்னங்கிற புரிஞ்சுக்கணும். உள்ள வித்தியாசம் என்னன்னு சொன்னால், நகுலேஷ் மாதிரி இருக்கக்கூடிய அந்த எப்போ O+ இருக்கக்கூடிய குழந்தைக்கும் இல்லை 35 மார்க் கூட எடுக்க சிரமப்படக்கூடிய அந்த குழந்தைக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், நகுலேஷ் மாதிரி மிக சிறப்பாக படிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த குழந்தை வந்து அவனுடைய லெஃப்ட் பிரெயின் ஆக்டிவிட்டி சிறப்பாக இருக்குது. இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் புரிஞ்சுக்கிட்டு மட்டும் புரிய வச்சிடுறேன். லெஃப்ட் பிரெயின் ஆக்டிவிட்டி சிறப்பாக இருக்குது. லெஃப்ட் பிரெயின் ஆக்டிவிட்டி சிறப்பாக இருந்தால் என்ன அர்த்தம்? லாஜிக்கல் திங்கிங் அவர்கிட்ட நிறைய இருக்குது, அனலிட்டிக்கல் திங்கிங் நிறைய இருக்குது. எதை சொல்லிக் கொடுத்தா உடனே புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய தன்மை நிறைய இருக்குது. அதனால என்ன செய்ய முடியுது, அவனால் பாடங்களில் சிறப்பாக படித்து முன்னேற முடியுது. இதே நேரத்தில் 35 மதிப்பெண் கூட எடுக்க முடியாமல் இருக்காங்க இல்லையா, அந்த குழந்தைகள்கிட்ட லெஃப்ட் பிரெயின் ஆக்டிவிட்டி கொஞ்சம் குறைவு. ஆனால் அதற்கு பதிலாக இறைவன் அவர்களுக்கு ரைட் பிரெயின் ஆக்டிவிட்டி மிக அதிகமாக கொடுத்துருப்போம். இந்த நல்லா புரிஞ்சுக்கணும்.
அந்த நிறைய மார்க் எடுத்துருக்க குழந்தைகள் லெஃப்ட் பிரெயின் ஆக்டிவிட்டி நிறைய இருக்கும். அதற்கு இணையான ரைட் பிரெயின் ஆக்டிவிட்டி வலது பக்க மூளை செயல்பாடு மார்க் குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகிட்ட அதிகமாக இருக்கும். அந்த குழந்தைகளுடைய திங்கிங் எப்பவுமே கிரியேட்டிவாக இருக்கும், ஆக்கப்பூர்வமாக இருக்கும். அடுத்தவன் எழுதுனதை அடுத்தவன் சொன்னதை படிக்கிறத விட தானாக உருவாக்கக்கூடிய திறமை அதிகமாக இருக்கும். அதை நாம் புரிந்து கொண்டால் இந்த குழந்தை குறைந்த மதிப்பெண் எடுக்கும்போது நமக்கு கோபம் வராது. குறைஞ்ச மார்க் எடுத்தாலும் என் பிள்ளை எடுத்த மார்க் பரவாயில்ல செல்லம், நீ படித்த நல்லா அடுத்து நல்லா படி நல்லா மார்க் எடுத்து அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. ஏன்டா குறைச்சி எடுத்த, அவன் பாரு எத்தனை மார்க் எடுத்துக்கான், நீ ஏன்டா குறைச்சி எடுத்தா, அது மாதிரி பேச்சை விட்டுட்டு நீ எடுத்த மார்க் எனக்கு போதுண்டா, அடுத்த பரிச்சை என்ன செய்ய நல்ல மார்க் எடுத்துட்டு போ. இந்த மாதிரி தட்டி கொடுத்து வளர்க்கக்கூடிய திறன் பெற்றோருக்கு வேண்டும். 35 மார்க் குறைவாக எடுத்தாலும் சரி. இதில் லெஃப்ட் பிரெயின் ஆக்டிவிட்டி உள்ள குழந்தை எப்பவும் நல்ல மார்க் எடுக்கும். அது அடுத்தவன் சொல்லி தந்தது அதை அனலைஸ் பண்ணி தான் படித்து சிறப்பாக வரும். ரைட் பிரெயின் ஆக்டிவிட்டி உள்ள குழந்தை பிற்காலத்தில் மிக சிறப்பாக வரும். இப்போ நல்லா படிக்கக்கூடிய குழந்தைலாம் பின்னால் IAS ஆகும், IPS ஆகும், மிக உயர்ந்த பதவிகளுக்கு போகும். ஆனால் இந்த ரைட் பிரெயின் ஆக்டிவிட்டி உள்ள குழந்தைகள் அது மாதிரி மிகச்சிறந்த வேலைகளுக்கு போவான்னு எதிர்பார்க்க முடியாது. ஆனால் மிகச்சிறந்த படிப்பு படித்தவர்களுக்கு சம்பளம் கொடுப்பவர்களாக இவங்க தான் போவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா படிச்சு IAS ஆயிடுவான், IPS ஆயிடுவான், பெரிய சயின்டிஸ்ட் ஆயிடுவான். அவன் எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கக்கூடிய ஆள் யாரு? இன்றைக்கு நல்லா படிக்கலைன்னு சொல்றான் பார்த்தீங்களா, அவன் தான் சம்பளம் கொடுப்பான். ஏன் அப்படின்னு சொன்னா அவன் ரைட் பிரெயின் ஆக்டிவிட்டி அதிகம், வலது பக்க மூளை மிக சிறப்பாக செயல்படும். வலது பக்க மூளை ரொம்ப சிறப்பாக செயல்படுகின்ற காரணத்தினால அவனா எதை தொட்டாலும் தொடங்கும். நம்ம அவனுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டோம்னு சொன்னா எதை தொட்டாலும் தொடங்கும். அவனாக முன்னுக்கு வாழ்க்கையில் மிக உயரிய நிலை அடைவான். இன்னைக்கு இந்த ஒரு பையன் மதர் வந்தாங்க இல்லையா, அவனுக்கு சொன்னாங்க இல்லையா, அவன் படிக்கிற காலத்துக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருப்பான். ஆனால் நான் அவன்கிட்ட சொல்லுவேன், அவனுக்கு இப்போ ஞாபகம் இருக்காலையான்னு தெரியல, பின்னால் இவன் எப்படி வர்றான் பாருங்க, இப்போ சூப்பராக வருவான். ஏன்னா அவன்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு குவாலிட்டி, என்றைக்குமே பொய் சொல்ல மாட்டான். பொய் சொல்ல தெரியாது அவனுக்கு, பொய் சொல்ல மாட்டான். நம்ம முழு நம்பிக்கை வச்சு பொய் சொல்லவே மாட்டான். அந்த ஆனஸ்டி, நேர்மை ஒன்றே போதும் அவன் மிக உயர்நிலை கொண்டு வரும். அதனால ரைட் பிரெயின் ஆக்டிவிட்டி உள்ள குழந்தை இன்றைக்கு மார்க் குறைச்சி எடுத்தாலும் சரி, அந்த குழந்தை பின்னாலே உலகத்தை ஆளக்கூடிய அளவிற்கு வரும். அதற்கு ஏற்ற அளவு நம்ம படிப்புல பெற்றோரும் ஆசிரியரும் துணை நிற்க வேண்டும். அவ்வாறு துணை நிற்பதற்கு உதவக்கூடிய கல்வி நெக்ஸ்ட் எஜுகேஷன் தருகின்றது. அதான் சார் சிறப்பு. நான் நெக்ஸ்ட் எஜுகேஷன் செலக்ட் பண்ணது காரணம் அதுதான். பாடப்புத்தகம்லாம் வச்சிருப்பாங்க, லைஃப் ஸ்கில்னு ஒரு பாடப்புத்தகம் வச்சிருப்பாங்க. அது பாடத்தோட சம்பந்தப்பட்டது இல்லை. லைஃப் ஸ்கில் பாடப்புத்தகத்தை முழுமையாக நடத்தினா சரி, அந்த குழந்தை அவ்வளோ சிறப்பாக வரும். தான் இருக்கக்கூடிய திறமையை உணர்ந்து சிறப்பாக வரும். பிற்காலத்தில் மிகப்பெரிய அளவுக்கு வரும். நான் இந்த குழந்தைகளை சொல்லி வர்றதே அதுதான். நீ லெஃப்ட் பிரெயின் ஆக்டிவிட்டி உள்ள குழந்தை பரவாயில்ல, வெரி குட், நல்ல மார்க் எடுக்கிற, அதோடு மட்டும் இருக்காத, எல்லா போட்டிகளையும் நீ கலந்துக்கணும். ஸ்கூலில் இருக்கக்கூடிய எல்லா போட்டிகளையும் கலந்துக்கணும். அப்போ தான் என்ன செய்ய, உன்னுடைய ரைட் பிரெயின் ஆக்டிவிட்டி வளரும். நீ நாளைக்கு பெரிய வேலை, எந்த பெரிய வேலைக்கு போனாலும் சரி, அது மாத சம்பளம் கொடுக்குற வேலையாக இருந்துச்சுன்னு சொன்னால் கொஞ்ச நாளைக்கு அந்த வேலையை பாரு, அதுக்கு பிறகு சம்பாதிச்ச பிறகு அது IAS படித்த வேலையாக இருந்தால் கூட அந்த வேலையை விட்டுட்டு நீயா ஒரு தனி நிறுவனத்தை உருவாக்கு. நீயா உனக்கென்று ஒரு தனி நிறுவனத்தை உருவாக்கு. உன் கையில் 10 பேர் சம்பளம் வாங்கணும். இதுதான் நான் சொல்லித்தரது குழந்தைகிட்ட. உன் கையில் 10 பேர் செய்யணும், சம்பளம் வாங்கணும். அதைத்தான் இன்றைய சீஃப் கெஸ்ட் செஞ்சுட்டு இருக்காரு. இன்றைய சீஃப் கெஸ்ட் என்னுடைய ஸ்டூடெண்ட்டு, மிக சிறப்பாக தெரியும் சார், கான் முகமது. அவர் படிக்கின்ற காலத்தில் ரொம்ப சிறப்பாக படித்தவெல்லாம் சொல்ல முடியாது, டியூஷன் சென்டர்லாம் படித்தவர் தான். பட் நிதானமாக படிப்பார், சுமாராக படிப்பார். ஆனால் அவருடைய ரைட் பிரெயின் ஆக்டிவிட்டி அதிகமாக இருந்த காரணத்தினால அவர் குறிப்பிட்ட காலத்தை படிப்பு முடிச்சுட்டு சவுதி அரேபியா போனார். சவுதி அரேபியா போன பிறகு அங்கே பொருள் ஈட்டினார். பொருள் ஈட்டிய பிறகு, நான் எத்தனை நாளைக்கு அடுத்தவன் சம்பளம் வாங்கிட்டு இருக்குது, நான் அடுத்தவன் சம்பளம் கொடுக்குறவன் இருக்குன்னு நினைச்சாரு. திருப்பத்தூர் வந்தார், ராசி ஜுவல்லர்ஸ் ஆரம்பிச்சாரு. இன்றைக்கு இந்த உள்ளூரில் கொடி கட்டி பறக்கின்றார். உண்மையிலேயே எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது நம்ம மனசுக்கு. ராசி ஜுவல்லர்ஸ் மிக புகழ்பெற்ற ஒரு நிறுவனமாக இருக்குது. அது தவிர அவர் அந்த லயன்ஸ் கிளப்பில் ஒரு உறுப்பினராக இருக்கார். இன்றைக்கு நமது திருப்பத்தூர் பஞ்சாயத்தினுடைய வைஸ் சேர்மனாக இருக்கின்றார். இதெல்லாம் மிகப்பெரிய பெருமைகள். இந்த பெருமைகள்லாம் யாருக்கு வரும்? ரைட் பிரெயின் ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய குழந்தைக்கு வரும். நான் சொல்ல வர்றது என்னன்னா,
ஒரு உதாரணமாக சொல்லிட்டே இருக்க. மற்றவருக்கு நான் சொல்ல வர்றதுன்னா, பெற்றோருக்கு நம்ம குழந்தை நல்லா படித்தா பாராட்டுங்க, நிறைய பாராட்டுங்க. அந்த குழந்தை என்ன செய்யுது, இவ்வளோதான் முடிஞ்சா, ஏன் இதோட கூட முடியாது அப்படி கேட்காதீங்க. எடுத்திருக்கிறத பாராட்டுங்க. சப்போஸ் சரியா படிக்கலையா, பேரண்ட்ஸ் டீச்சர்ஸோட சண்டை போடுங்க, சாரோட சண்டை போடுங்க. என்ன சார் இவ்வளவு மார்க் எடுத்தான்னு கேளுங்க, நமக்குள்ள அது இருக்கட்டும். ஆனா குழந்தை என்ன செய்யக்கூடாது, தவறி கூட அந்த குழந்தையை மனம் வெந்து போகக்கூடிய அளவுக்கு, அல்லது மனம் வேதனைப்படக்கூடிய அளவிற்கு நெகட்டிவா பேசிடக்கூடாது. இது ஒன்றை மட்டும் செய்து வந்தால் எந்த குழந்தையும் நான் என்ன செய்ய முடியும், மிக சிறப்பாக உருவாக்க முடியும். அப்படிப்பட்ட கல்வியை நெக்ஸ்ட் எஜுகேஷனோட சேர்ந்து நாம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அதை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய, அதற்கு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய சார் 2 பேரும் ரொம்ப மிக மகிழ்ச்சியோடு அவளை கௌரவிக்க விரும்புகின்றேன்.